காளி பூஜைக்கு நிறைய ஊர்ல சைவ பலி கொடுக்குறாங்க, சுடுகாட்டுக்கு போறாங்க, அப்படி இப்படின்னு நிறைய வீடியோ போட்டிருந்தோம். இப்போ எங்க செட்ல காளி பூஜை எப்படி நடத்துறாங்க அப்படிங்கறத நான் அந்த வீடியோல சொல்றேன். ஆலடியூர் தசரா குழு காளி பூஜை பார்ட் 1. இப்போ நீங்க வீடியோல பாக்குறது வந்து தாமிரபரணி ஆறு, நைட் 9:30 மணி. அதனால உங்களுக்கு இப்படிதான் தெரியும். காளி பூஜைக்காக ஃபர்ஸ்ட் எல்லாருமே ஆத்துல குளிக்கிறாங்க. குளிச்சுட்டு ஆத்தங்கரையில ஒரு படையல் போடுறாங்க. அதுல வந்து கும்பமும் வச்சிருப்பாங்க. இங்க வந்து பூஜை பண்ணுவாங்க. அந்த பூஜை பண்ணும்போது எல்லாருமே ரொம்ப ஆக்ரோஷமா சாமி ஆடுவாங்க. சாமி ஆடிட்டு வாக்குலாம் சொல்றாங்க. என் பிள்ளைக்கு எந்த இடம் இல்லாம மனங்குளிர எல்லா பிள்ளையும் காத்து வரோம்பா, நின்று மழை எடுத்து வரோம்பா. பரிபூர்ணம் உள்ள வந்து உட்கார்க்கண்டா. வா 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 சரசுல மனப்பூர்வமா இறங்கிடும். ஒரு சாமியா வாக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. கடைசியா தலைமையா இருக்கிறவருக்கு கும்பம் தூக்கி விட்டாங்க. கும்பத்தை தலையில வச்சதுமே அவரு ரொம்ப துடியா இருந்தாரு. ஆத்துல தீர்த்தத்தை எடுத்துட்டு போகும்போது போற வழியில வாழவல்லான்ல ஒரு தசரா குழு இருந்தது. அங்க தலைமையா இருக்கிறவரை கூப்பிட்டு அவர்கிட்ட ஒரு சில வார்த்தைகள்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறமா ஆலடியூர் ஊருக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா அந்த காளிப்பறையை சுத்தி கோவில் இருக்கும். கோவிலை சுத்தி அந்த அம்மன் கோவில் முன்னாடி நின்று சாமி ஆடினாங்க. சாமி ஆடிட்டு கடைசியா காளிப்பறை முன்னாடி வந்து நின்னாங்க. காளிப்பறை முன்னாடி வந்ததுமே அந்த தலைமை காளியா இருக்கிறவரு ரொம்ப வித்தியாசமா சிரிச்சுக்கிட்டே சாமி ஆடுவாரு. அதுக்கப்புறமா ஒருத்தரா சாமி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்ட் 2 வீடியோல மீதி உள்ள விஷயங்களை நான் கண்டினியூ பண்றேன்.